பார்க்கிறம் அழக நடி பார்வை கேட்ட மன்னன் நடி சிறப்புட மேனியடி சிறந்ததொரு மன்னன் நடி எண்ணத்தை மாற்றுதடி எண்ணத்தை மாற்றுதடி இடுப்பிச்சலை நழுவுதடி மனதும் அது உருகுதடி மயக்கம் சம்புடைதல் நில் சுடலையின் மாட சுவாமி சுவாமி நாட்டியமாகவே கோட்டவடையோடு வந்த சுடலையில் மாட சுவாமி மாட சுவாமி அதிகமாய் தெய்வ கோட்டவடையோடு வந்த கெம்பீரமாகிய வெள்ளி அணைக்கும் கிழக்கே குலமாகிய ஆரிய சாம்பான் மகள்தா ஒரு அண்ணனடைய ஆழையாளர்கள் சம்புடைதலிலே வந்த ஆரிய சாம்பான் மகள் ஒரு அண்ணனடையா ஆயிழையானவள் சம்புடைதலிலே வந்த மாதவிடக்கி மெழுகி குளிக்கிற மங்கை மங்கை கோச்சோடு சம்போட கரையிலே வந்தாள் சம்போடையின் கிழக்கு பகுதியில் ஆரியக்கரை சேரி என்று ஒரு சேரியானது உள்ளதா அந்த சேரிக்கு தலைவன் ஆரிய சாம்பான் அந்த ஆரிய சாம்பான் ஒரு பெரிய மந்திரவாதி அவனுக்கு ஒரு மகள் இருக்கின்றாள் அண்ணனடையாள் மெல்லிடையாள் இவள் மாதவிடாய் காரணமாக வெளியே குளிக்க வேண்டும் என்று சொல்லி மஞ்சளை பூச்சோடு சம்போடை ஊரணிக்கு வருகிறாள் சரி வந்தவள் குளித்து முடித்து விட்டு என்ன செய்கிறாள் மஞ்சள் எடுத்து உரசன பாருங்க மஞ்சளானது மாடன்மார் முகத்தில் அடிக்குது வீசுது மஞ்சனை வாடகை கண்டு சுடலை மாட சுவாமி சுவாமி மயத்தை போலொரு தேரை கவலை வடிவாடையை கண்டு சுடலை மாட சுவாமி மாட சுவாமி போதொரு தேரை கவலை வடிவா மெல்லதோடி தங்கி வீழ்ந்தார் சுட்ட கல்தேரையை தூக்கி கரையில் ஏறிய தோற்றுவோவின சும்மா நெஞ்சிதனத்தோடு கொங்கையை தொட்டி வெடிக்க மகள் நிறைய கண்டு விலக கொங்கையை தொட்டவர் பிடிக்க
மகள் தேரையை கண்டே மஞ்சள் வாடையானதை கண்டு ஒரு தேரை தவளை வடிவத்தை எடுத்தார். பரமகள் மேலே சாடுகிறார். அப்படி சாடின போது பார்த்த பரமகள் சீ தேரை என்று சொல்லி தூக்கி வீசி எறிந்தார். அப்படியே கரையிலே வீசி எறிய ஒரு விரால் மீனாக வடிவத்தை எடுத்து ஓடுகிறாரா. பார்த்து இந்த அண்ணனையால் நினைக்கிறாள், என்ன ஆகா கரண்டளவு தண்ணி, ஆமா அந்த தண்ணிக்குள்ள இந்த விரால் மீன் பதுங்கி ஓடுது. சரி, இந்த மீனை இன்றைக்கு பிடித்து போகணும். ஆமா, அதாவது சுட்டு கள்ளு கூட்ட வேண்டும். அப்படிதானே? எவ்வளவு அழகா இருக்கும். எப்படி என்று மனதிலே எண்ணம் எண்ணிக்கொண்டு தலைப்பக்கத்தை பிடிக்க வால்பக்கமாக ஓடுகிறாரா. பிடிக்க தலைப்பக்கமாக ஓடுகிறார். பார்த்தார் சிவ சுடலைமாட சுவாமி. ஆகா நம்ம ஓடுனா விட மாட்டேங்கிறாள, அதானே இவளை இனி விடக்கூடாது என்று அந்த பரமகள் மார்பிலே வால் எடுத்து ஒரு அடி அடிக்கிறார். அடித்த அடியோடு இவளுக்கு ஒரே குளிரு காய்ச்சல் எல்லாம் வருது. நினைக்கிறார் மனதிலே, வீட்டுக்கு போவோமோ ஏதோ தெரியாது என்று எண்ணி வந்தவள் தவழ்ந்து தவழ்ந்து நடந்து பரச்சேரி வாசலுக்கு வருகிறாள். முச்சந்தி வீதியிலே வந்த போது அந்த இடத்துல ஒரே அடி அப்படி அடித்து விட்டு மாயாண்டி சுடலைமாட சுவாமி